சுற்றும் பூமி நிற்காது யாருக்கும் ஒரு வழியில் தான் போகும் மிதமாக இணைந்தேனே மாநகரில் நானும் தீனாலை மழையாய் மாறும் என்னென்று ஆட்டம் ஆடும் விதவேர் விட்டு சென்றாலும் கிளை பேர் சொல்லுமோ திறக்கும் புதுவோர் பாதை. முதலாளி எங்க? அங்க இருக்காரு சார். எங்க? இங்க வா. ரெடியாச்சா? ரெடி சார். சார் ஸ்பெல்லிங் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. கரெக்டாக இருக்கு. பேக் பண்ணி. வார்த்தைகள் யாவும் உருமாற நிஜமெங்கே அலையும் என்னை தாண்டி உன்னை தாண்டி எங்கேயோ உலவும் நிற்காத வாழ்க்கை போடும் புது புதிர்களும் ஏராளமே விதியோடு போட்டி போட நேரமெல்லாம் கடக்க தடைகளும் உடைய விடைகளும் அறிய கதையொரு வரி சேர்க்குமோ இருளதன் பிடியில் புது ஒளியது மீறி புலர்ந்திடும் காலையில் தீனாலை மழையாய் மாறும் என்னென்று ஆட்டம் ஆடும் விதவேர் விட்டு சென்றாலும் கிளை பேர் சொல்லுமோ திறக்கும் புதுவோர் பாதை. சஜய் லட்டு எடுத்துட்டு போ. பொண்ணுக்கு எம்பிபிஎஸ் சீட் கிடைச்சிருக்கு. லத்தீஃப் ஸ்பெல்லிங் எல்லாம் ஓகே தான் சார். இந்த எடுத்துக்க. என்ன விசேஷம்? பொண்ணுக்கு அட்மிஷன் கிடைச்சிருச்சு. அப்ப இது பத்தாது. இன்னும் வரல சார். சரி சார். ஓகே சார். சார் வந்த உடனே நான் சொல்றேன் சார்.
சரி சார், அதை நான் செக் பண்ணுறேன் சார். ஓகே சார், காலங்காத்தாலேயே என்ன கேஸ்? ஷாம் வா சார். ரெண்டு பேரும் இறங்குங்கம்மா, போலீஸ் ஸ்டேஷன்ல பேசிக்கலாம். தேவையில்லாம எதுவும் பேசாதீங்க, போலீஸ் ஸ்டேஷன்ல பேசிக்கலாம் எதா இருந்தாலும். என்னடா பிரச்சனை? சார் பஸ்ல யாரோ செயின் அடிச்சிட்டாங்க. யாரோடது? இந்த அம்மாவோடது தான். அந்த பொண்ணு எடுத்ததா சொல்றாங்க. எங்க மேல பழி போட்டுட்டு இருக்கீங்க? நீங்க 3 பேர் இறங்குங்க. சொல்றது புரியலையா? இறங்குங்க, இறங்குங்க. நாங்க தான் எடுத்தோம், இப்படி பழிய போடுறாங்க. வயசானவங்க உதவி பண்ணல, எங்களுக்கு நல்ல தேவைதான். நீங்க அவங்க செயின் எடுத்தீங்களா? சார் நாங்க ஒண்ணே எடுக்கல, இந்த பஸ்ல நாங்க மட்டுமா போயிட்டு இருக்கோம், எங்களை மட்டும் அந்த கேக்குறீங்க? பேக் எங்க கொடுங்க. இந்தாங்க பாருங்க. வீடு எங்க இருக்கு? தேசம் சர்ச்சுக்கு பக்கத்துல. உங்க எல்லாருக்கும் நேரத்துக்கு வேலைக்கு போகணும்னா 5 நிமிஷம் டைம் தரேன். நீங்க யாராவது செயின் எடுத்திருந்தா யாருக்கு தெரியாம கீழே போட்டுருங்க. சொன்னது புரிஞ்சுதா? நீங்க என் கூட வாங்க, வாங்க. வண்டியை ஓரமா விடு. சரி சார். யாரையும் வெளியே விடாத. ஓகே சார். இப்பவே சொன்னா யாருக்கும் தெரியாது. நீங்க எடுத்திருந்தா கொடுத்துருங்க. சார் நாங்க ஒண்ணே எடுக்கல, நீங்க தான் பேக் செக் பண்ணீங்கல்ல, உங்களுக்கு ஏதாவது கிடைச்சதா? இல்லல. பஸ்லயும் பேக்லயும் ஒண்ணும் இல்ல சார். அது பஸ்ல இல்லைன்னா உங்ககிட்ட தான் இருக்கு. சார் நாங்க லேட்டா போனா எங்க வேலை போயிடும் சார். இன்ஸ்பெக்டர் இப்போ வந்துருவாரு. அப்புறம் என்னால எதுவும் பண்ண முடியாது. இப்பவே கொடுத்தா பிரச்சனை இங்கேயே முடிஞ்சிடும். என்ன சார் பேசிட்டு இருக்கீங்க? என் வீட்டுக்காருக்கு ஊர்ல இருக்கவங்களுக்கு தெரிஞ்சா நான் சாக வேண்டியதுதான். சார் சிஏ சார் வராரு. ஹோ, சஜி சார் அவர் வராரு. சைலன்ஸ். சார் சார் இவங்க 2 பேர் தான் என் பின்னாடி இருந்தாங்க. உங்க பின்னாடி உட்கார்ந்திருந்தா நாங்க தான் செயின் எடுத்துமா? என்கிட்ட வச்சுக்கிட்டனா உன்னை என்ன பண்ணுவேனே தெரியாது. நிறுத்துறி, மரியாதையா பேசு. என்ன மரியாதை? இப்ப நாங்க தான ஸ்டேஷன்ல வாய நிக்கிறோம். மூடு. சார் எல்லாத்துக்குமே ஒரு அளவு இருக்கு. என்னையா கேஸ்? அது சார் பஸ்ல வச்சு இந்த அம்மா கிட்ட. சார் பஸ்ல இவங்க என் செயினை திருடிட்டாங்க சார். லேடி போலீஸ்லாம் இங்க. சார் 2 பேரும் கெப்பா கோர்ஸுக்கு போயிருக்காங்க. இன்னொரு ஆளு மெட்டர்னிட்டி லீவ்ல இருக்காங்க. அந்த செயின் அவங்கள்ட்ட கொடு. சார் இந்த அம்மா ஒரு பைத்தியம், நாங்க ஒண்ணும் எடுக்கல, வேணா நீங்க செக் பண்ணிக்கோங்க சார். உன்னை செக் பண்றது ஒண்ணு என் வேலை இல்லடி. வேண்டாம் சார். சார் நான் கர்ப்பமா இருக்கேன். அப்ப அது கலைஞ்சு போகும். ஐயோ வேணாம் சார், அவளை அடிக்காதீங்க. செயின் என்கிட்ட தான் இருக்கு, நான் கொடுத்துறேன். வேண்டாம் சார். கர்ப்பம் யார்கிட்ட போய் சொல்றேன்? இவளை பார்த்துமா உங்களுக்கு தெரியல? நீங்களாம் காக்கி சட்டையை புடுங்கிறதுக்கா போடுறீங்க? சார் சார் என் பொண்ணுக்கு எம்பிபிஎஸ் சீட்டு கிடைச்சிருக்கு, எடுத்துக்கோங்க சார். சார் அந்த பொண்ணுங்க மேல திருட்டு கேஸ்ல எஃப்ஐஆர் போடவா? இந்த வயசுல அவங்க செயினுக்காக கோர்ட்டு வாசல் ஏறி இறங்கணுமா? அவங்கள அனுப்பிடுங்க. சார் நீங்க உதைச்சிங்கல்ல, மெடிக்கல் செக்அப் பண்ணாம விட்டா அவ ஏதாவது ஹாஸ்பிட்டல் போய் உளறிட்டானா? நீ எனக்கு லட்டை கொடுத்துட்டு எனக்கு லெக்சர் பண்றியா? என் வேலையை காப்பாத்திக்க எனக்கு தெரியும். சார் நம்ம ஒரு சேஃப்டிக்கு. சாரி சார். சொல்லியா? சார் காலையில ஒரு ஸ்நாச்சிங் கேஸ் வந்துச்சு. அந்த பொண்ணு கர்ப்பம்னு சொன்னப்ப அவ வயித்திலேயே உதைச்சிட்டாரு. அவ மட்டும் கர்ப்பமா இருந்திருந்தா எங்க வேலையெல்லாம் போயிருக்கும் சார். இப்ப வந்து கேஸும் எடுக்க வேணாம், மெடிக்கல் செக்கப்பும் வேணாம்னு சொல்றாரு. சரி நான் அவங்ககிட்ட பேசுறேன். சரி சார். இந்தாங்க. என்னாச்சு? சஸ்பென்ஷன் முடிஞ்சு இன்னைக்கு தான் ஹரி ஜாயின் பண்ணிருக்கான். வந்த உடனே ஒரு பிரச்சனை பண்ணிருக்கான். ஹரி நீ போயிட்டியா? ஆனா ஜாயின் பண்ணிட்டேன். நீ பொண்ண காலேஜ்ல விட்டியா? ஹரி மாத்திரை சாப்பிட்டியா நீ? அதை நான் அப்புறமா எடுத்துக்கிறேன். ஹரி நேரத்துக்கு சரியா மருந்து சாப்பிடு, அத மறந்துடாத. இவை எனக்கு வேற ஒரு கால் வருது. எல்லாரையும் வெளியே நிக்க சொல்லு.
இங்க இருக்கிறவங்க எல்லாரும் ஸ்மார்ட்னு எனக்கு தெரியும். ஆனா அந்த ஸ்மார்ட்னஸ் என்கிட்ட காட்டணும்னு நினைக்காதீங்க. நான் இங்க இருக்கிற வரைக்கும் நான் சொல்றதை கேட்டு வேலை செய்ய முடியலன்னா மெடிக்கல் லீவ் எடுத்து கிளம்புங்க. அப்புறம் இங்க நடக்கிற விஷயத்தை மேல இடத்துல சொல்ற யாரா இருந்தாலும் அவனால அமைதியா சர்வீஸ் முடிச்சு போக முடியாது. புரியுதா? சார் டெல்டா லைன்ல இருக்காங்க. நீ எதுக்கு கூப்பிட்டனே எனக்கு தெரியும். ஒண்ணு பண்ணு, நீ வந்து என் சேர்ல உட்காந்து எல்லாத்தையும் பாத்துக்கோ. என்னையா? சார், நான் ஸ்ரீராம் ஃபினான்ஸ்ல வேலை செய்றேன். காலையில இவர் ஒரு செயின் அடகு வைக்க வந்தாரு. ஆனா அது கவரிங். அது கவரிங் ஒன்றும் இல்லை சார். என் ஒய்ஃபோட ஆப்ரேஷனுக்காக நாங்கள் செயினை அடமானம் வைக்க வந்தோம் சார். அவங்க அந்த செயினை ஓரமாக வச்சுட்டு இப்போ வேற செயினை காமிக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு செயினை பண்ணணும்னா இதுக்கு முன்னாடி அவங்க உன் செயினை பார்த்துருக்கணுமே. நான் ஒன்றும் திருடன் இல்லை சார், வெறும் பஸ் கண்டக்டர் தான். என் பொண்ணோட பர்த்டேக்கு நான் வாங்கி கொடுத்தது சார். சத்தியமாக சொல்கிறேன் சார். எத்தனை சவரன் இருக்கும்? 2 சவரன் இருக்கும் சார். நீ அதை எங்க எப்போ வாங்கினேன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா? அனஸ்வரா ஜுவல்லரியில் வாங்கினேன் சார். நான் தான் சொன்னேனே, என் பொண்ணோட பர்த்டேக்கு நான் பரிசா வாங்கி கொடுத்தேன் சார். ஆகஸ்ட் 2ஆம் தேதி 2022. இந்த ஆளு சொல்றது உண்மையான அந்த கடைக்கு கூப்பிட்டு விசாரிங்க. சரி சார். சரி சார். சார் டெல்டா. சார். என்னையா உள்ளதானே இருக்கான்? இல்லை சார், அந்த ஸ்நாச்சிங் கேஸுக்கு அப்புறம் ஒரு போலீஸ் செயின் அடமானம் வச்ச கேஸ் வந்தது. வேற யாராவது அனுப்பலாம்னு தான் நான் சொன்னேன். ஆனால் அவர் அதை கேட்காம வண்டி எடுத்துட்டு அவரே போயிட்டார் சார். சார். சார், ஸ்டேஷன்லேருந்து கால் பண்ணாங்க. கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு சில பேர் ஸ்டேஷனில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களா? அவங்களுக்கு அவசியம் இருந்தால் இன்னும் வெயிட் பண்ணட்டும். சார், இந்த ரூமில் தான் சார். நீ நாளைக்கு கிளாஸுக்கு போயிடு, லலிதா சித்தி வந்துருவாங்க. இல்லம்மா, நான் போல. நான் டீச்சர் கிட்ட வரலன்னு சொல்லிட்டேன். உங்க அப்பா உனக்கு இந்த செயின் வாங்கி கொடுத்தாரா? ஆமா சார். நீ இவரை கூட்டிட்டு நேரா டாக்டர் போய் பாரு. சார், காசு கட்டுறது கொஞ்சம் டைம் ஆகும் நான் சொன்னேன்னு சொல்லு. சரி சார். கொஞ்சம் இங்க வாமா, உன்கிட்ட ஒன்று கேட்கணும். அந்த செயினை பார்க்காமலே உன்னோடதுன்னு சொல்றது போய். நீ உண்மையை சொல்லணும், உங்க அப்பா மேல நான் கேஸ் போடுவேன். சார், என்னோடது தொலைஞ்சிடுச்சு. அப்பா கிட்ட சொல்ல பயந்து தான் நான் டூப்ளிகேட் ரெடி பண்ணேன். நீ மறுபடியும் போய் சொல்ற. உங்க அப்பா அடமானம் வைக்காத எடுக்கும் போதே உனக்கு தெரியும்ல அது ஒரு டூப்ளிகேட்னு. தெரிஞ்சா மாட்டிப்பாருன்னு நீ சொல்லிருப்ப. அப்படி இருந்தும் நீ அதை அவருக்கு கொடுத்துருக்கனா, நீ அதை தொலைக்கல. ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போனா நான் விசாரிக்கிற விதமே வேற மாதிரி இருக்கும். சார், நான் ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்தேன். பியர்ஓ கிட்ட இப்பதான் நான் பேசினேன். உங்ககிட்ட இப்ப இருக்கிற காசை மட்டும் கொடுங்க. மீதியை டிஸ்சார்ஜ் பண்றப்ப கொடுத்தா போதும். அதுக்கப்புறம் அவன் உன்னை காண்டாக்ட் பண்ணானா? ஏமா என்னங்க பிரச்சனை? என்ன ஷோபோட பைஸ்டாண்டர் தானே? சிடி ஸ்கேன் எடுக்க கூட்டு போறோம். என்னங்க நம்ம பொண்ணை எங்க விசாரிக்கிறாங்க? நான் போய் கேட்குறேன். ஆபரேஷன் முடிஞ்சதும் நாளைக்கு பொண்ணை கூட்டிட்டு ஸ்டேஷனுக்கு வாங்க. ஏதாவது பிரச்சனையா சார்? கடைக்கு போய் செயினோட எக்ஸாக்ட் வெயிட் எவ்வளோன்னு கேளுங்க. அதை எங்கேயாவது வித்தோ இல்லை அடகு வச்சிருக்காங்களான்னு உடனடியாக விசாரிச்சு கிட்ட சொல்லுங்க. மெல்வின் யாரு? சொல்லுங்க, என்னாச்சு? நாங்க போலீஸ் விசாரிக்க வந்திருக்கோம். ஆலுவா போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கூப்பிட்டுருந்தோமே. இந்த செயினோட டீடைல் கேட்டு. ஆமா கூப்பிட்டாங்க, அது ரெடியா இருக்கு. இது இங்க வாங்குனது தானே? ஆமா சார். சார் சந்திரபாபுங்கிறவர் தான் வாங்கினாரு. இதோட எக்ஸாக்ட் வெயிட் என்ன? 16 கிராம் 20 மில்லி. வாங்கின டேட் ஆகஸ்ட் 2, 2022. எனக்கு அதோட பிரிண்ட் அவுட் ஒன்று வேணும்.
நாங்கள் போலீஸ் ஒரு கேஸ் விஷயமா வந்திருக்கோம். இதே டிசைன் உள்ள செயின் யாராவது அடகு வச்சிருக்காங்களா? அது ஒரு 2 பவுண்ட் இருக்கும். இன்னும் நல்லா பாருங்க. இல்ல சார். இந்த மாதிரி செயினை யாராவது அடகு வச்சாங்களா? இல்ல. அண்ணா இதே டிசைன் உள்ள செயின் யாராவது அடகு வச்சிருக்காங்களா? ரெக்கார்ட்ஸ்ல எதுவும் இல்ல சார். என்னாச்சு? இல்ல அந்த டிசைன்ல இருக்கிறத மட்டும் செக் பண்ணா போதும். நம்ம கிட்ட எதுவும் இல்லை சார். சரி ஓகே. நான் டூப்ளிகேட்டா பண்றது இல்ல சார். நம்ம ஏற்கனவே ஒரு 30 கடை தேடி அலைஞ்சாச்சு. இன்னும் விசாரிக்க 100 கடை இருக்கு. இதை எடுத்தவன் இந்த ஏரியால தான் இதை அடகு வைக்கிறதுக்கோ விற்கிறதுக்கோ வருவான். என்ன கேரண்டி? அவன் அதை உருக்கிட்டானா? உனக்கு ஹரி சாரை பத்தி தெரியாது. இது மட்டும் கிடைக்கலன்னு நாம சொன்னோம், அவரே எல்லா கடைக்கும் போய் விசாரிப்பாரு. நாம விசாரிக்கலன்னு தெரிஞ்சதுன்னா அப்புறம் நம்ம வேலையே போயிடும். நீ அதை பிடிச்சிட்டு வண்டி எடு. சார், இதான் நீங்க கேட்ட செயின். இதோட சேர்த்து வேற 2 அடகு வச்சிருக்காங்க. நீ ஹரி சாருக்கு கால் பண்ணி சொல்லு. எனக்கு இது அடகு வச்சவருடைய டீடைல்ஸ் வேணும். சரி சார். இந்த செயினோட டீடைல்ஸ் கொஞ்சம் எடுங்க. சார் அந்த செயினை கண்டுபிடிச்சாச்சு சார். அதோட சேர்த்து 2 செயின் அடகு வச்சிருக்காங்க. அது யார் அடகு வச்சா? சார் ஆண்டனி சார் பார்த்துட்டு இருக்காரு. அட்ரஸை வாங்கிட்டு எனக்கு அப்டேட் பண்ணு. அட்ரஸ் சார், அப்ப இந்த செயின் எப்ப கிடைக்கும்? இது ஒரு கேஸ்ல சம்பந்தப்பட்டிருக்கு. கூப்பிடப்ப ஸ்டேஷனுக்கு வர வேண்டியது இருக்கும். போன தடவை எல்லாரையும் கிரீன் ட்ரெஸ் போட்டுட்டு வர சொன்னா இவ மட்டும் ப்ளூல வந்தா. நீங்க யாராவது அவகிட்ட கலர் கோட் பத்தி சொல்லுங்க. நான் கூப்பிடுறேன். நம்ம ஹரி வந்திருக்காரு. ஓகே பை. டேய், நீ ரீயூனியனுக்கு வரலையா? அம்முவும் த்ரீஸாவும் உன்னை பார்க்க தாண்டா அங்க வராங்க. நீ தான் அப்ப சாக்லேட் ஹீரோவாச்சே. சார் அந்த செயின் அடகு வச்ச பொண்ணு வேலை செய்யற கடைக்கு வந்து விசாரிச்சோம். அந்த பொண்ணு இப்போ லீவா சார். ஹிமாச்சலுக்கு ட்ரிப் போயிருக்காளா? ஃபோன் பண்ணாலும் ரீச் ஆகல. அவுட் ஆஃப் கவரேஜ்ல இருக்கு. நம்ம விசாரிச்சோன்னா அவளுக்கு தெரிய மாட்டான் சார். அவளை மானிட்டர் பண்ணுங்க. சரி சார். சரி. கம்ப்ளைண்ட் அத்தாரிட்டிக்கு எஸ்பி போய் நீ எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. ஆனா இந்த மேலதிகாரிங்க தான் பெருசு பண்றாங்க. என்ன டீப்ரமோட் பண்ணலன்னா கேரளா போலீஸ் ஒழுக்கம் இல்லாம போயிடும்னு அவங்க சொல்றாங்க. நான் பெட்டிஷன் ஃபைல் பண்றேன். ஆனா இந்த கேஸ் ஜெயிக்கும்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. உன்னால முடியும்னா இந்த கேஸ் எடு. இல்லனா வேற ஒரு நல்ல லாயரை நான் பாத்துக்கிறேன். சரி உட்காரு. டே, இந்த ஆட்டிடியூட்னால தான் டிஓஎஸ்பியா இருந்த நீ இன்ஸ்பெக்டர் ஆகி இப்ப கேஸ் விசாரிச்சுட்டு இருக்க. ஹரி, பிரவீன் வாடா. சார் 2 செயினோட டீடைல்ஸ் கிடைச்சிருக்கு சார். கண்டக்டர் சந்திரபாபு சொன்னது உண்மைதான். அந்தால அந்த செயினை அனஸ்வரா ஜுவல்லரியில தான் வாங்கியிருக்காரு. வாங்கின டேட்டையும் வெயிட்டிங் கிராஸ் செக் பண்ணீங்களா? கிராஸ் செக் பண்ணோம் சார். 2மே மேட்ச் ஆகுது. அப்போ மீதி 2 செயின் சார் அதுல ஒண்ணு இங்க வாங்கியிருக்காங்க. ஜோசப் செம்போலான்னு யாரோ ஒருத்தர் வாங்கியிருக்கான். 2வது செயின் கிரிபாய் ஜுவல்லரியில் வாங்கியிருக்கு. அங்க போய் விசாரிச்சுட்டு உங்களை நான் கூப்பிடுறேன் சார். இந்த ஜோசப் செம்போலா இப்ப உயிரோட இல்ல. கர்நாடகா போலீஸ்ல இருக்கிறப்போ தூக்கு போட்டுக்கிட்டாரு. அது தற்கொலைன்னு சொன்னாங்க சார். அவர் எதுக்கும் பயப்படாத ஒரு ஆளு. எத்தனை நாள் ஆச்சு? 8 மாசம். நான் ஏதாவது குடிக்க எடுத்துட்டு வரேன். வேண்டாம். இந்த செயின் உங்களோட தானே? பீமா ஜுவல்லரியில இருந்து ஜோசப் சார் வாங்கினது. இது என் பொண்ணோட செயின். இதை யாரோ கழுத்துல இருந்து அறுத்துட்டு போனாங்கன்னு சொன்னா அம்மோ. இந்த செயினை நீ எங்க தொலைச்ச? இது காலேஜ் போனப்போ ஒருத்தன் பைக்ல வந்து அறுத்துட்டு போயிட்டான். அப்பாவும் நானும் ஸ்டேஷன்ல போய் கேஸ் கொடுத்துருந்தோம். எந்த ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்த? வெஸ்ட் ஸ்டேஷன். உன்னோட பேர் என்ன? ஏஞ்சல். சரி. இங்க பாரு, வெஸ்ட் ஸ்டேஷனுக்கு போய் இந்த கேஸ் ஃபைலை வாங்கிட்டு வா. Sangeeta, good afternoon, sir. May I help you? Police. இதே டிசைன்ல இதே வெயிட்ல இங்க இருந்து வாங்கிட்டு போன இந்த செயினோட டீடைல்ஸ் வேணும். நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஸ்ரீஜித் இதோட பில் எடுத்துட்டு வா. சார் 1 மினிட்.
இந்தாங்க சார் பில்லு. ஆண்டனி சொல்லு. சார் ஹரிசங்கர் சார் சொன்ன கேஸை விசாரிக்கிறதுக்காக வந்தோம். அதுல ஒரு பிரச்சனை இருக்கு சார். நீ அவனுக்கு இந்த டீட்டெயில்ஸ் மட்டும் கொடுத்துறாத. கேட்டானா அட்ரஸை ட்ரேஸ் அவுட் பண்ண முடியலன்னு மட்டும் சொல்லிட்டு, ஓகேவா? நீ நேரா இங்கே வந்துரு. சரி சார். ரெண்டு பேரும் உள்ள போங்க. சிஜு ஹலோ சார். ரவி, ஆண்டி நாங்க இல்லையா? நான் ஃபோன் அடிச்சு எடுக்கலாம் சார். ஒரு அர்ஜென்ட் கால்ல வெளியே போனாரு. மூணாவது செயின் டீடைல்ஸ் கிடைச்சிருச்சா? அவங்க சிஸ்டம் ஹேங் ஆகுது, அதான் வெயிட் பண்றேன் சார். பில் கிடைச்சது நானே உங்களுக்கு கால் பண்றேன். கிடைச்சத உடனே கூப்பிட்டு. உங்க ஒய்ஃபோட ஆபரேஷன் முடிஞ்சிருச்சா? முடிஞ்சது சார். அவளை வார்டுக்கு மாற்றியாச்சு. அப்புறம் உங்க பொண்ணை கூட்டிட்டு நாளைக்கு தானே வர சொன்னா? பொண்ணை எதுக்கு சார் கூட்டிகிட்டு வரணும்? அந்த செயினை மாத்தினது உங்க பொண்ணு தான். உங்க சிச்சுவேஷன் மோசமா இருந்ததுனால நாளைக்கு வர சொன்னா. நாளைக்கு பொண்ணோட வாங்க. சார், என் பொண்ணு அப்படியெல்லாம் செய்ய மாட்டா சார். நான் என் பொண்ணு அப்படி வளர்க்கல. இங்க பாரு, உன் பொண்ணு ஒரு பையனை லவ் பண்ணிருக்கா. அவன் அவளை ஹராஸ் பண்ணிருக்கான். உன் பொண்ணை கூட்டிட்டு வர சொன்னது அவ ஸ்டேட்மெண்ட் எடுத்து கேஸ் போடுறதுக்கு தான். என் பொண்ணு அப்படிப்பட்டவ இல்லை சார். நீங்க வந்து விசாரிச்சதுக்கு அப்புறமா அவளோட பிஹேவியரை பார்த்தா எனக்கு பயமா இருக்கு சார். ஒரே பொண்ணு சார். என்ன நடந்தாலும் நான் அவளை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வர மாட்டேன். 18 வயசு கீழே உள்ள மைனர் அவ. நீ கூட்டிட்டு வரலனாலும் போக்சோ கேஸை நான் ஃபைல் பண்ணுவேன். டெல்டா. பிராவோ ஆன்சரிங். நீ உடனே என்னோட ஆபீஸ்க்கு வா. ரோஜா. நீ இப்போ ஏதோ கேஸ் விசாரிக்கிறேன்னு கேள்விப்பட்டேன். எப்படி போகுது? காலையில ஒரு கவரிங் அடகு வச்ச கேஸ் வந்துச்சு. ஆனா விசாரிச்சா அது ஒரு போக்சோ கேஸ் மாதிரி இருக்கு. சூசைட் பண்ணிக்கிட்ட கர்நாடகா போலீஸ் இன்ஸ்பெக்டர் பொண்ணையும் அபியூஸ் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு செயின் டீடைல்ஸையும் கண்டுபிடிக்கணும். அது கிடைச்சா எல்லாம் தெளிவா தெரிஞ்சிடும். அப்புறம் ஹைதராபாத்ல சைபர் கிரைமோட ட்ரைனிங் ஒன்று இருக்கு. அதுக்கு போக இந்த சிஐ மெடிக்கல் உள்ள இருக்காராம். அதுக்கு உன்னை அனுப்ப சொல்லி எஸ்பி என்கிட்ட சொன்னாரு. நீ நாளைக்கே கிளம்பணும். அப்ப இங்க எனக்கு வேலை இல்லையா? ஐபிஎஸோட மூக்கடிச்சு உடைக்கும் போதே இதெல்லாம் நடக்கும்னு நீ யோசிச்சிருக்கணும். ஓகே சார். என்ன ஹைதராபாத்துக்கு அனுப்பிட்டா நான் அந்த செயின் கேஸை விட்டுருவேன்னு நினைக்கிறியா? நான் அதை கண்டிப்பா விட மாட்டேன். காலையில் 8 மணிக்கு. சரி சார். மின்னு போதும். எப்ப பார்த்தாலும் கேம்ஸ் கேம்ஸ் கேம்ஸ். போய் படி. அம்மா ப்ளீஸ் அம்மா ப்ளீஸ் 5 minutes ப்ளீஸ் அம்மா. சரி, only 5 minutes. அதுக்கு அப்புறம் ஹோம்வொர்க் பண்ணனும். ஓகே? இந்தா, அவளுக்கு ஒன்று கொடு. நான் நாளையில இருந்து ஒரு வாரத்துக்கு மெடிக்கல் லீவ் எடுக்க போறேன். ஒரு மாசத்துக்கு ஹைதராபாத்ல ஒரு கோர்ஸ்க்கு என்ன போட்டிருக்காங்க. ஹரி, நீ இப்பதானே ஜாயின் பண்ண. உடனே பிரச்சனை உண்டாக்கணுமா? இன்னைக்கு ஸ்டேஷன்ல ஒரு ரேப் கேஸ் வந்துச்சு. அதுல இருந்து என்ன தூக்குறதுக்கு தான் இந்த வேலைலாம். ஹலோ. செட்டிக்காரன், இது நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்ல. சட்டப்படி நைட்ல என்கொயரி பண்ண கூடாது. பகல்ல மட்டும்தான் பண்ண முடியும். அதுக்கு தான் பாடி அப்சர்வேஷன்ல வச்சிருக்கோம். சார், எல்லாரும் கோவத்துல இருக்காங்க. இறங்கணுமா சார்? அதுக்கு எத்தனை மணிக்கு இது நடந்துச்சு? சார், ஒரு 8 மணி போல ஸ்டேஷனுக்கு கால் வந்தது. நாங்க உடனே வந்துட்டோம் சார். நீங்க ஊர்க்காரங்கிட்ட கொஞ்சம் சொல்லுங்க. கட்சிக்காரங்க சொன்னதா அவங்க கேட்பாங்க. ப்ளீஸ். அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் சார். ஆனா சார், நீங்க அந்த ஆள் மேல கேஸ் போடணும். சார், கட்சிக்காரங்கிட்ட டெல்டா பேசுனதுனால அவங்க அமைதியாயிட்டாங்க சார். இப்பவும் சில பேர் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க சார். சார் சார் கொஞ்சம் தள்ளி போங்க. என் பொண்ணு இப்ப செத்துட்டா. சந்தோஷமா உனக்கு? காலில் விழுந்து கெஞ்சினாலே எனக்கு எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லைன்னு.
எல்லாம் உன்னோட தாண்டா, உன்னால தாண்டா. இது எல்லாத்துக்கும் காரணம் நீ தாண்டா. உன்னை சும்மா விட மாட்டேன். என்ன பிரச்சனை வந்தாலும் உன்னை சும்மா விட மாட்டேன். சார் விடுங்க சார் விடுங்க சார் வேணாம் சார். உங்க பொண்ணு சாவுக்கு நான் காரணம். இதுக்கு யாரு காரணம் என்ன காரணம் நான் கண்டுபிடிக்கிறேன். பொத்தி வளர்த்த பொண்ணுடா அவன். ஐயோ என் பொண்ணு போயிட்டா. பாடிங்க இருக்கு அந்த ரூம்ல சார். தள்ளி நில்லு. வழிய மறைக்காத, தள்ளு. அந்த பக்கம் போ, தள்ளு. சார் வரார், தள்ளி நில்லு. என்னையா பிரச்சனை? ஹரிசங்கர் சார் உள்ள போயிருக்காரு. அவனை எதுக்கே உள்ள விட்டீங்க? சார் இங்க பாருங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க. நான் சொல்றதை கேளுங்க. அமைதியா இருங்கன்னு சொல்றேன்ல. கேட்ட விட்டு தள்ளி நில்லுங்கன்னு சொல்றேன்ல. போய் அவனை சேஃபா கூட்டிட்டு வா. ரூட் கிளியர். தள்ளி போங்கடா. வாங்க சார். வழி விடுங்கயா. போங்க இந்த பக்கம். சொல்றேன்ல. போங்க பின்னாடி. போங்க. தள்ளிங்க. தள்ளி போங்க. தள்ளுங்க. போங்கயா. தள்ளி போங்க. போங்க பின்னாடி. தள்ளி போங்க. போங்க பின்னாடி. தள்ளி போயா. கூட்டி போங்க சீக்கிரம். அவர் வந்துட்டாரு. ஏதாவது ஹெல்ப் வேணும்னா நான் அவனுக்கு கால் பண்றேன். சரி, நீ கால் பண்ணு. ஹரி, தண்ணி குடி. ஹரி, நிலா எங்க இருக்கா? ஹரி அவளுக்கு தலைவலியா இருக்கா? அவ தூங்கிட்டா. ஹரி, ஹரி, நிலா 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 அவ எங்க? ஹரி, என் பொண்ணு எங்க? ஹரி, அது என் பொண்ணு எங்கன்னு சொல்றேன். ஹரி, என்ன விடு. செல்ல ஒண்ணு இல்ல. நான் சொன்னதை கேட்டல. என் பொண்ணு எங்கன்னு சொல்லு. விடு. நீதான் என் பொண்ணு கொன்னது. உன்னாலதான் என் பொண்ணு இப்ப உயிரோட இல்ல. அப்பா அப்பா அம்மா அப்பா சொல்லுங்கப்பா. அப்பா லவ் யூ பா.
எங்கடா சரி, என்னோட பேரு ஷாம். இவனால தான் நம்ம ஏஎஸ்ஐ தாமஸோட பொண்ணு சூசைட் பண்ணிக்கிட்டா. அவளை லவ் பண்றேன்னு ஏமாத்தி ட்ரக்ஸ் கொடுத்து செக்ஷுவலி அபியூஸ் பண்ணிருக்கான். எல்லாம் பழி வாங்குறதுக்காக. நம்ம தாமஸ்க்கும் இவனுக்கும் என்ன பிரச்சனை? சார், சில வருஷத்துக்கு முன்னாடி தாமஸ் இந்த பையன் மேல ஒரு போக்சோ கேஸ் எடுத்திருக்காரு. 16 வயசு பொண்ணா இவன் காதலிச்சிருக்கான். ஆனா அந்த பொண்ணோட வயசுனால 2 ஃபேமிலி சேர்ந்து இவர்கிட்ட கேஸ் போட வேண்டாம்னு ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டிருக்காங்க. ஏன்னா அந்த கேஸ் சைல்டு வெல்ஃபேர் கமிட்டில இருந்து வந்திருந்தது. சோ தாமஸ்க்கு இந்த கேஸ் எடுக்கிறத தவிர வேற வழி இல்ல. என்னென்ன செக்ஷன் இருக்கோ அதெல்லாம் அவன் மேல போடுங்க. அவன் வெளியே வரவே கூடாது. ஷோர் சார். சார், ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. கீதா, நான் சொல்றத முதல்ல கேளு. தயவு செஞ்சு அமைதியா இரு. ஏதாவது காரணம் சொல்லி உடனே நீ அவனை வீட்டுக்கு வர சொல்லு. கீதா, இதை ஜாக்கிரதையா ஹேண்டில் பண்ணணும். ஸ்டே காம். நாங்க உடனே வரேன். டேய், நான் கொஞ்சம் வீடு வரைக்கும் போயிட்டு ஏதாவது வேணும்னா ஃபோன் பண்ணு. சரிடா. சரி. இப்பதான் கிளம்புறேன். ஒரு பாக்ஸோ கேஸ்ல ஒருத்தனை பிடிச்சிருக்கேன். நம்ம தாமஸ் சாரோட. ஒரு நிமிஷம் நான் கால் பண்றேன். சரி. நோயே, உன்னால முடிஞ்சதை பண்றான். இதுக்கு முன்னாடியே தான்டா பண்ணீங்க. இப்ப என்ன ஆச்சு? என்கிட்ட வச்சுக்கிட்ட உங்க எல்லாரோட கதையும் காலி. வாயமுறா. தாமஸ் சார், பொண்ணோட வீடியோ பாக்குறீங்களா? அதோ அந்த லேப்டாப்ல இருக்கு, பாருங்க. சம வீடியோ சார். சார் 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 வேணா அடிக்காதீங்க. விட மாட்டேன் சார். விடுங்க சார். சார் விடுங்க சார். சொன்னா கேளுங்க சார். வேணா சார். சார் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? விடுங்க. பிரச்சனை ஆயிடும் சார். சார் விடுங்க சார். சார் விடுங்க சார். பிரச்சனை வேணாம். அமைதியா. இவன் என் பொண்ணு. டேய், இந்த லேப்டாப்ல மட்டும் பண்ணிட்டா சார். இந்த மாதிரி நிறைய காப்பி விட மாட்டேன் இருக்கு. சார். எமல கேஸ் போட்டு பாரு. என்ன விடுங்க சார். பொண்ணு அவமானமா இருக்க வீடியோ இந்த உலகமே பாக்கும்டா. என் பொண்ணு. என் பொண்ணு. என்னது? ஒண்ணுல சார். அவர்ட்ட காமி சார். சார் ஒரு அடி பார்க்கட்டும். இல்ல சார், ஒண்ணுல. ஓபன் பண்ண சொல்றேன்ல. சார் வேணாம் சார். சார் வேணாம் சொல்றேன் கேளுங்க. என்னடா? சார் விடுங்க சார். உன்ன பொண்ணு போட்டுறேன் சார். ஐயோ, பொண்ணு விட்டுடு. என்னடா? ஹே நோ. சார் 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 விடுங்க சார். சார் என்ன சார் பண்றீங்க? விடுடா. சார் சார் வேணாம் சார். சார் சொன்னா கேளுங்க. சார் வேணாம் சார். சார் சொன்னா கேளுங்க சார். சார் போங்கடா. எவனால தடுத்துங்க. அவன் சார் கேளுங்க. சார் வேணாம் விடுங்க. சொல்றத கேளு. சொல்றத கேளு. விடு அவனை. அவனை கொண்டு வேணாம் விடுங்க. சார் அவனுக்கு ஏதோ ஆயிரம் போகுது. அவன் உயிரோட இருக்கானு பாரு. என்ன விடுங்க. விடு. என்ன விடுங்க. நிறுத்து. அவனை சாவடிச்சாலும் எனக்கு பத்தாது. சொன்னா கேளு. அமைதியா இரு. ஹரி. டேய். டேய். அமைதியா இரு. விடுங்க. இங்க பாரு. நான் சொல்றத கேளு. ப்ளீஸ். நான் சொல்றத கேளு. போதும், நிறுத்து ஹரி. ஏய், ஏய். போதும். ஹரி, நிறுத்து. நான் சொல்றத கேளு. நான் சொல்றத கேளு ஹரி. ப்ளீஸ். செல்லா. அம்மா 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 தெரியாம பண்ணிட்டேம்மா. என்ன சீட் பண்ணிட்டேம்மா. சாரிம்மா. செல்லா, செல்லா நீ பயப்படாத. இங்க பாரு, என்ன ஆனாலும் நாம இதை ஹேண்டில் பண்ணிக்கலாம். ஓகே? பாரு, இங்க பாரு. நீதான் என் உயிர். ஒண்ணும் இல்ல. டோன்ட் வரி. டோன்ட் வரி. ஓகே? ஓகே? இங்க பாரு. செல்லா, நீ இங்கே இரு. ஓகே நிலா. ஹரி, ஹரி நான் சொல்றது கொஞ்சம் அமைதியா கேளு. சொல்லுடி.
ஹரி 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 ப்ளீஸ் நில்லு. கதவை தர. ஹரி 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 தயவு செஞ்சு நான் சொல்றது கேளு. ஏற்கனவே அவ டிப்ரெஸ்டா இருக்கா. இப்ப நீ இப்படி பண்றது சரியில்லை ஹரி. அவளுக்கு ட்ரக்ஸ் கொடுத்து ட்ராப் பண்ணிருக்காங்க. என்ன ட்ரக்? நீ இத பார்க்கல? நான்ல பார்த்தேன் அந்த வீடியோ. ஹரி 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 நீ சொல்றது எனக்கு புரியுது ஹரி. ஹரி 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 அவ நம்மளோட பொண்ணு ஹரி. அவளுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா அப்புறம் இதுக்கு மேல என்ன ஆகுறது சொல். இப்படிலாம் அவ்வளவு வளர்த்தவன் என்ன பண்ணிருக்காரு பாத்தியா? இதெல்லாம் கதவை தர. ஹரி 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 வேணாம் ஹரி. ஹரி ப்ளீஸ். ஹரி ஹரி ப்ளீஸ். செல்லா நிலா ஹரி ஹரி செல்லா செல்லா நிலா ஹரி அம்மா செல்லா ஹரி 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 நிலா செல்லா சிறிது நேரத்துக்கு முன் ஊடகத்திடம் கிருஷ்ணபிரியாவின் தந்தை கண்ணீர் மல்க பேசினார். 17 வயது மட்டுமே ஆன தனது மகளை விசாரணை என்ற பெயரில் மிகுந்த மன உளைச்சலுக்கு உள்ளாக்கியதாக இன்ஸ்பெக்டர் ஹரிசங்கர் மீது குற்றம் சாட்டினார். அதன் காரணமாகவே அவரது மகள் என்னோட உயிருக்கு உயிரான பொண்ணு செத்து கிடக்கா. என் பொண்ணுக்கு நீதி வேணும். அந்த ஹரிசங்கரை ஜெயில போடுறதுக்கு நான் என்ன வேணும்னாலும் செய்வேன். இன்னொரு குடும்பத்துக்கு இந்த நிலைமை வரக்கூடாது. அவ்வளவுதான் நான் சொல்ல விரும்புறேன். ஹரியோட மென்டல் ஹெல்த் பத்தி விசாரிச்சு ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ண சொல்லிருக்காங்க டிபார்ட்மெண்ட்ல. ஒரு சைக்காட்ரிக் பேஷண்ட்டை போலீஸ் ஃபோர்ஸ்ல சட்டப்படி வைக்க கூடாது. ஷாகுல், நீங்க நினைக்கிற மாதிரி அவ்வளோ சிவியரா எந்த சைக்கியாட்ரிக் ப்ராப்ளமும் ஹரிசங்கருக்கு இல்ல. மகளோட சாவுக்கு காரணம் தாங்குற குற்ற உணர்ச்சி தான் அவருக்கு மெமரி லாஸ் வந்ததுக்கு காரணமே. அவரோட பொண்ணு செத்தது மாதிரியே இன்னொரு பொண்ணோட தற்கொலையை பார்த்த உடனே அந்த மெமரிஸ் எல்லாம் ட்ரிகர் பண்ணிருக்கு. நான் இன்னைக்கு ஹரிசங்கர் கிட்ட பேசினேன். ஹீ இஸ் கம்ப்ளீட்லி ஃபங்க்ஷனல் அண்ட் நார்மல் நவ். அவர் சாதாரணமா கேஸை பத்தி விசாரிக்க தான் போயிருக்காரு. ஆனா அவங்களுக்கு கிடைச்ச 3 செயின்ல ஒரு செயின் அவரோட பொண்ணோடதுன்னு அவருக்கு தெரியுது. அவரோட பொண்ணு கிட்ட இருந்து திருடினது மட்டும் இல்லாம அவளை அபியூஸும் பண்ணிருக்காங்கன்னு தெரிஞ்சப்போ அவருக்கு பயங்கர டிஸ்டர்பிங்கா இருந்திருக்கும். அதனால தான் அவர் இந்த கேஸ்ல எமோஷனலி கனெக்ட் ஆகியிருக்காரு. அவர் வெறும் போலீஸ்காரர் மட்டும் இல்லைல்ல, அவர் ஒரு அப்பாவும் தான். சித்ரா, நீயும் ஷாகுலும் சொல்றது எனக்கு நல்லாவே புரியுது. ஆனா என் கூட உயிரோட இன்னொரு பொண்ணு இருக்கா. தினமும் இந்த டிராமாவை அனுபவிச்சா அவளோட ஃபியூச்சர் என்ன ஆகும்னு யோசிச்சு பாத்தியா? சித்ரா அவகிட்ட பேசிக்கிட்டு இருக்கா. இன்னைக்கு நான் டாக்டரை மீட் பண்ணேன். நீ நினைக்கிற மாதிரி எந்த இஷ்யூவும் இப்ப இல்ல. நான் வெளியில இருக்கேன். ஹரி ப்ளீஸ், உன்னை பார்க்குறப்போ தூக்கில் தொங்கின என் பொண்ணு ஞாபகம் தான் வருது. I will never forgive you for that. புன்னகையும் பின்னிடுமே ஓர் புயலாய் நில், வெண்பனியும் மங்கிடுமே நீ போனால் நில். புன்னகையும் பின்னிடுமே ஓர் புயலாய் நில், வெண்பனியும் மங்கிடுமே நீ போனால் நில். மறையாத என் வானில் எல்லாம் நீயே நீயே, தேடும் கைகள் தீண்டும் ஸ்பரிசம் நீதானே. ஏழை ஜென்மம் வேண்டும், ஒரே ஓர் ஜென்மம் முடியாதே. தொடரும் விலகா பாசத்தின் அணி
பிரபஞ்சம் நீதானே பாருணரும் காட்சி இயற்கையும் சாட்சி ஒரு இடைவிடா பேரின்பம் கொடுப்பாயோ நீ எங்கே நீ சென்றாயோ உள்ளொழுகி கொன்றாயோ வாழ்விலே வசந்தங்கள் தருவாயோ நீ பாருணரும் காட்சி இயற்கையும் சாட்சி ஒரு இடைவிடா பேரின்பம் கொடுப்பாயோ நீ எங்கே நீ சென்றாயோ உள்ளொழுகி கொன்றாயோ வாழ்விலே வசந்தங்கள் தருவாயோ நீ நாளைக்குள்ள இந்த வேலையெல்லாம் முடிக்கணும். வேணும்னா சசியும் துணைக்கு வச்சுக்க. வண்டி சர்வீஸ் கொடுக்கணும் சொன்னியா, என்னாச்சு? அதை சாயங்காலம் சஜி கொடுக்குறேன்னு சொன்னா. இந்த திங்கக்கிழமை தான் வெளியே விட்டாங்க சார். தெரியும். நான் இந்த தோட்டமெல்லாம் மோசமா இருந்துச்சு, அதனால தான் சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவன் என்னடானா வெளியே வர்றதே இல்லை. கிரேசி வாங்க சார், உள்ள போலாம். அவன் எங்க போனா? என்ன சார் இது? அவரை நான் தானே கொன்னேன். நீ ஏன் பழிய ஏத்துக்கிட்ட? அதெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சுல்ல சார், நீங்க உள்ள வாங்க. இன்னும் கேஸ் போய்கிட்டு இருக்கு, தீர்ப்பு வர இன்னும் டைம் இருக்குல்ல. அதுவும் இல்லாம நமக்கு இனிமே இழக்க என்ன சார் இருக்கு? உங்களுக்கு தெரியுமா, அன்னைக்கு நீங்க அப்படி பண்ணலன்னா நானே அவனை கொன்றுப்பேன். வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன விஷயத்தை பத்தி பார்க்க போறோம்னு ஆர்வமா இருக்கீங்களா? இங்க பாத்தீங்களா, இதுதான் நான் புதுசா வாங்கியிருக்க போ. இத நான் எங்க வாங்குனேன்ற லிங்க கீழ கமெண்ட் செக்ஷன்ல கொடுக்கறேன். நீ எதுக்குடா தாமஸை பார்க்க போன? நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? உன்னை காப்பாத்துறதுக்காக நாங்க எல்லாரும் சேர்ந்து தாமஸ் மேல பழி போட்டோம்னு நினைக்கிறியா? அவரா தான் அதுக்கு ஒத்துக்கிட்டாரு. தாமஸ் அப்படி பண்ணலனா எஸ்பியோட சேர்த்து 5ல இருந்து 8 போலீஸ்காரங்க வேலை போயிருக்கும். இப்ப என்னன்னா அந்த சந்திரபாபு மேல கொலை கேஸ் போடணும்னு சீஃப் மினிஸ்டருக்கும் டிஜிபிக்கும் பெட்டிஷன் கொடுத்துருக்கான். அதை எப்படி சரி பண்றதுன்னு பார்த்தா அதுக்குள்ள நீ... ஹரி, நான் காலையில கீதா கிட்ட பேசினேன். அவளுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடு. நீ வெயிட் பண்ணு, எல்லாம் சரியாயிடும். நீ வா சாப்பிடலாம். ஆண்டவரே, நீர் எங்களுக்காக இப்பூவுலகில் வந்து அன்பை பொழிந்தாய். உன் மரணத்தின் மூலம் எங்கள் மரணம் ஒழிக்கப்பட்டது. எங்கள் மீது கருணை காட்டு ஆண்டவரே. நாங்கள் செய்த பாவங்கள் குற்றங்களை எல்லாம் மன்னியும் ஆண்டவரே. ஹலோ ஆண்டி, நாங்க எல்சாவோட ஃப்ரெண்ட்ஸ். நாங்க லேட்டா வந்திருக்கோம்னு தெரியும், ஆனா ஃபியூனரலுக்கு எங்களால வர முடியல, அதான் இப்ப வந்தோம். வாங்க உள்ள வந்து உட்காருங்க. யாரு? நம்ம பொண்ணு கூட படிச்சவங்களாம். அப்படியா? என்ன இந்த நேரத்துல? நாங்க பெங்களூர் போறோம், அதான் வந்தோம். உட்காருங்க உட்காருங்க. எல்சா கூட நீங்க காலேஜ்ல படிச்சீங்க? காலேஜ்ல அங்கிள், +2ல ஒண்ணா படிச்சோம். +2லயா? ஆமா. பேரு? செலின். சத்யா. கிறிஸ்டி. ஆனா. My name is Lance. 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 அங்கிள், எல்சா இறந்தப்போ எங்களால வர முடியல. அப்போ எக்ஸாம் இருந்தது. We are studying medicine in Bangalore now. எல்லாரும் ஒண்ணா வரலாம் தான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணோம். இப்பதான் வெக்கேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுல. நான் உங்களுக்கு குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வரேன்.
ஆண்டி ஏதாவது ஹெல்ப் வேணுமா? ஐயோ பரவாயில்லம்மா. ஓ லைம் ஜூஸ் ஆண்டி. ட்ரே எங்க ஆண்டி? இதோ. நான் தண்ணி கொண்டு வரேன். செலன் சால்ட் ஃபார் யூ ரைட். நீங்கெல்லாம் ஹாஸ்டல்ல இருக்கீங்களா? இல்ல அங்கிள், இவங்க 2 பேரும் ஹாஸ்டல் தான். நாங்க கம்மனஹள்ளியில் ஒரு வீடு எடுத்திருக்கோம், அங்கதான். ஓ, நீங்க எல்லாம் சாப்பிட்டீங்களா? யா. இல்லைன்னா இங்கே சாப்பாடு இருக்கு, எல்லாரும் சாப்பிடலாம். சாப்பிட்டோம் அங்கிள். வேற வழியில் ஒரு கடை இருக்கு, நல்ல புட்டும் பீஃபும் தராங்க, அங்கதான் சாப்பிட்டோம். அந்த கேஸ் என்னாச்சு அங்கிள்? போய்கிட்டு இருக்கு. நீ மலையாளியா? அப்பா தமிழ் தான், ஆனா இங்க வந்து செட்டில் ஆகி ஒரு 5 வருஷம் ஆச்சு. ஓ, நீ இங்க எங்க தங்கி இருக்க? அங்கிள் இவன் கலமசரி அப்போலோ டயர்ஸ்ல உள்ள குவார்ட்டர்ஸ்ல இருக்கான். ஹிஸ் டாட் யூஸ்ட் டு வர்க் தேர். உங்களோட ஒரு கிளாஸ் டீச்சர் இருந்தாங்கல்ல, அவங்க பேர் கூட எனக்கு மறந்துருச்சு. என் பொண்ணு செத்ததுல இருந்து அடிக்கடி அவங்க இங்க வருவாங்க. அவங்களுக்கு அதுல ஒரு நிம்மதி. அந்த டீச்சரோட பேரு அது ஸ்ரீதேவி டீச்சரா இருக்கும். பெங்களூர்ல சாப்பாடெல்லாம் எப்படி? நாங்க ஹாஸ்டல்ல தானே இருக்கோம், அங்க சாப்பாடு எப்படின்னு உங்களுக்கு தெரியாதா? ரொம்ப மோசம். ഞങ്ങൾ സ്വിഗ്ഗി സൊമാറ്റോ பசங்க தான். அவங்க சாட்டர்டே சண்டே வந்தா நாங்க எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து சமைச்சு சாப்பிடுவோம். அப்படியா? இதுல யாரு நீ சொன்ன ஸ்ரீதேவி டீச்சர்? இதுல நீ எங்கடா இருக்க? ஏன் எங்களை போலீஸ் மாதிரி விசாரிக்கிறீங்க அங்கிள்? நான் போலீஸ்காரன் தான், அதனால தான் கேட்குறேன். என்னை பார்த்தா லூஸ் மாதிரி இருக்கா? அவனுக்கு 5 வருஷமா தங்கியிருந்த இடமும் தெரியல, சொல்லி கொடுத்த டீச்சரும் தெரியல. யாரா நீங்க எல்லாம்? இப்ப நான் ஒரு போட்டோ காட்டவா? அடிச்சு கொண்ட ஷியாமோட ஃப்ரெண்ட்ஸ் தான் நாங்கெல்லாம். நீ வெளியே வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். நீ உன் பொண்ணை ரேப் பண்ணதுக்காக தான் நான் உனக்கு ஒண்ணேன். அவன் மட்டும் இல்லடா, நானும் தான் பண்ணேன். என்னாச்சு? என்ன பிரச்சனை? சொல்லுடா. ட்ரூ ஸ்டோரி. ஐயோ அங்கிள் அந்த வீடியோ பாக்குறீங்களா? நான் உங்களுக்கு காட்டுறேன். ஐயோ யாரடா நீங்களா? என்ன அது? நல்லா இருக்க. என்னது? என்னங்காச்சு? என்னாச்சு? என்னங்காச்சு? ஐயோ அவனை நீ தானடா கொலை செஞ்ச பண்ணி. He was the love of my life. எங்களை ஏன்டா இப்படி பண்ணீங்க? இவர் கொல்லல, ஹரிசங்கர் சார் தான். ஹரிசங்கர் சார் அவர்தான் அந்த பையனை கொன்னாரு. ஹரிசங்கர் சார். Found him. ஷாம் என்ற நபரை கொலை செய்ததற்காக ஏஎஸ்ஐ தாமஸ் சாக்கோ கைது செய்யப்பட்டு இருந்தார்.
दादाजी அந்த மார்க்கிங் டிப் தான். அந்த சாம்பிள் கவர் கொடு. அது பாய்சனா? ஆமா சார். கிளாஸோட பிரின்ஸ் எனக்கு வேணும். ஓகே சார். இது 174. விஷம் குடிச்சு தற்கொலை பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுக்குள்ள எந்த ஸ்ட்ரகிளும் நடந்த மாதிரி எனக்கு தெரியல. அது மட்டும் இல்லாம வீடு உள்ள பூட்டி இருந்தது சார். ஃபர்தர் டெவலப்மெண்ட்ஸ் எனக்கு அப்டேட் பண்ணுங்க. ஓகே. சரிங்க சார். ஷாவுல், இது தற்கொலை இல்ல, இது ஒரு கொலை. நேத்து நான் இங்க வந்தப்போ அவர் இங்க வேலை செய்யறவங்க கூட எல்லாம் ஆக்டிவா இருந்தாரு. என்கிட்டயும் அவர் நார்மலா தாண்டா பேசினாரு. மகளை நினைச்சு தற்கொலை பண்ணிருந்தாங்கன்னா அவங்க 2 பேர் கையிலையும் அவங்க மகளோட போட்டோவோ இல்ல அவங்க ஃபேமிலி போட்டோவோ இருக்கும். ஆனா இங்க இந்த போட்டோ எடுத்து வச்சு அவங்க தற்கொலை பண்ணிருந்தா அவங்க பக்கத்துலயாவது இந்த போட்டோ இருந்திருக்கணும். இவ்வளவு தூரம் தள்ளி டீப்பாய் கீழே இந்த போட்டோ இருக்காது. அவங்க இங்க இருந்து ஜூஸ்ல விஷத்தை கலந்திருந்தா அந்த விஷம் இருக்கிற பாட்டில் அந்த டேபிள்ல இருந்திருக்கணும். பயத்துல அதை தூக்கி போட்டிருந்தாலும் அது இங்க கிடக்க வாய்ப்பில்லை. இவ்வளவு தெளிவா அது பிளட்ல விழுந்திருக்குன்னா ஃபிங்கர் பிரிண்ட் மார்க்ஸ் அழிக்கணும்னு யாரோ அதை தெரிஞ்சே பண்ணிருக்காங்க. நேற்று ராத்திரி யாரோ இங்க வந்திருக்காங்க. அவங்க தான் விஷயத்தை கலந்துருக்கணும். கிச்சன்ல 5 கிளாஸை ஒரு ட்ரேல கழுவி வச்சிருக்காங்க. அவங்க விஷம் குடிக்க யூஸ் பண்ண அதே மாதிரி கிளாஸ். அதுல இருக்க ஈரன் கூட இப்ப வரைக்கும் போகல. அவங்களோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்லாம் தெரியக்கூடாதுன்னு அதை கழுவி வச்சிருக்காங்க. ஆனா அவங்களோட கெஸ்டா இருந்தா ஒருவேளை தாமஸோட வைஃப் கிளாஸ்லாம் கழுவி வச்சிருக்கலாம்ல. ஏன்னா மொத்த வீடும் உள்பக்கமா பூட்டி இருந்திருக்கு. இந்த ஏரியால இருக்க ஸ்டேர் கேஸ் மேல நிறைய காஞ்சி அலைங்க இருக்கு. விஷம் கொடுத்ததுக்கு அப்புறம் அதுல யாரோ ஒரு ஆளு வீட்டை உள்ள இருந்து பூட்டிட்டு ஓட்டு வழியே ஏறி போயிருக்காங்க. வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற காஞ்சி போன இலைங்கெல்லாம் கூட கலைஞ்சு போயிருக்கு. அப்புறம் நீ சொன்ன மாதிரி அவங்களே ஜூஸ்ல விஷம் கலந்திருந்தா அவங்களுக்கு ஒரு எலுமிச்சை பழமே போதும். ஆனா கிச்சன்ல இருக்கிற குப்பை தொட்டியில புழிஞ்ச 8 எலுமிச்சை பழம் துண்டு இருந்துச்சு. சார், டீப்பால இந்த கிளாஸ்ல தாமஸோட ஃபிங்கர் பிரிண்டோ இன்னொன்னுல அவங்க வைஃப் ஃபிங்கர் பிரிண்ட் மட்டும் தான் இருந்துச்சு. தாமஸே விஷத்தை கலந்திருந்தா அவரோட ஃபிங்கர் பிரிண்ட் 2 கிளாஸ்லயும் இருந்திருக்கும். ஒருவேளை அவரோட வைஃப் விஷத்தை கலந்திருந்தா அவங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் தான் 2 கிளாஸ்லயும் இருக்கும். இங்க ஒவ்வொரு கிளாஸ்லயும் 2 பேர் ஃபிங்கர் பிரிண்ட்டுமே இருக்கு. அப்படின்னா ஜூஸ்ல விஷம் கலந்து கொடுத்தது இன்னொரு ஆளு. ஒரு கிரைம் சீன்ல கிடைச்ச ஆதாரத்தை கனெக்ட் பண்ணி கிடைக்கிற ஒரு லீட் தான் விசாரணைக்கு முக்கியம். அந்த கதையில இதெல்லாம் நடக்காதுன்னு லாஜிக்கலா நமக்கு தோன்ற எல்லாத்தையுமே நம்ம தூக்கினா கடைசியில நமக்கு என்ன கிடைக்குதோ அதான் உண்மையிலே நடந்த விஷயம். சார், ரவீன், அந்த செயின் அடகு வச்ச பொண்ணு திரும்ப வந்தாளா? சார், அது விசாரிச்சுட்டு இன்னைக்கு என்கிட்ட சொல்லு. சரி சார். இல்லா ரிலேஷன்ஷிப்ல இருந்ததை பத்தி உங்க யாருக்காச்சும் தெரியுமா? இல்ல அங்கிள். உங்க யாருக்காவது ஏதாவது டவுட் இருந்தா ஓப்பனா என்கிட்ட சொல்லுங்க. எதுவா இருந்தாலும் பரவாயில்ல. அங்கிள், அவ சில சமயம் ஒரு ஃப்ரெண்டை பார்க்க போறேன்னு போவா. அதை பத்தி ஏதாவது கேட்டா இப்ப சொல்ல முடியாது, அப்புறம் சொல்றேன்னு சொல்வா. இவரை நீங்க பாத்திருக்கீங்களா? இல்ல இல்ல, பார்த்தது இல்ல. அவளோட செயினை டூப்ளிகேட் பண்ணிருக்கா. அதை பத்தி யாருக்காவது தெரியுமா? அங்கிள், அதை நான் தான் பண்ணி கொடுத்தேன். அவள் அதை தொலைஞ்சிருச்சுன்னு சொன்னப்போ அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா பிரச்சனை ஆகும்னு பயந்தா, அதான் ஃபேக்காக ரெடி பண்ணேன்.
அந்த செயினை நீ எப்படி தொலைச்ச? சார் அன்னைக்கே நான் சொன்னேன்ல, பைக்ல ஒருத்தன் வந்து அடிச்சிட்டு போயிட்டானு. பொய் சொல்ற. செயின் அறுத்திருந்தா செயின்ல கண்டிப்பா ஏதாவது டேமேஜ் ஆயிருக்கும். இதோட சேர்ந்து அடக்க வச்ச 2 செயின் என்கிட்ட இருக்கு. அந்த பொண்ணுங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியும். அதனால உண்மையை சொல்லு. உனக்கு எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன். சார் ப்ளீஸ், வேற யாருக்கும் அது தெரியக்கூடாது. அவன் எனக்கு ட்ரக்ஸ் கொடுத்து என்னை ஏமாத்திட்டான். இவனா அது? இல்ல, அவன் வேற ஒருத்தன். அவனோட வேற ஏதாவது டீடைல்ஸ் உன்கிட்ட இருக்கா? அவன் சொன்னது எல்லாமே ஃபேக் தான். இந்த செயினை நீ அவன்கிட்ட தான் கொடுத்தியா? இல்ல, எனக்கு திரும்ப நினைவு வரும்போது என் கழுத்துல செயினே இல்ல. சரி. அவங்க எத்தனை பேர் இருந்தாங்க? 3 பேர். உனக்கும் இவனுக்கு என்ன சம்பந்தம்? இவனை எனக்கு தெரியாது சார். பிரவீன், அப்புறம் அவனோட செயின்லாம் உன்கிட்ட எப்படி வந்துச்சு? அது கீழ இருந்து எடுத்தேன் சார். உண்மையை சொல்லணும்னா நீ கொலைகேஸ்ல மாட்டிப்ப. அப்புறம் இங்க பேசுற மாதிரிலாம் ஸ்டேஷன்ல பேசிட்டு இருக்க மாட்டேன். சத்தியமா கீழ இருந்தா சார் எடுத்தேன். சார் இந்த பர்ஸ்ல தான் இருந்துச்சு. இது கிடைச்ச டேட் என்னன்னு தெரியுமா? அது ஒரு 3 மாசம் இருக்கும் சார். நான் போன தடவை கோவாக்கு போனப்பதான். சார் அதுவும் அந்த பொண்ணு தான். இதே ஜீன்ஸ் தான். பாஸ், பாஸ் பண்ண. ஜூம். இது யாரு? இந்த இடத்தோட பர்ச்சேஸ் மேனேஜர் சார். சார் நான் பெங்களூர்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தப்போ அவளை பப்ல வச்சு அடிக்கடி பார்த்துருக்கேன் சார். நாங்க சேர்ந்து நிறைய பார்ட்டிலாம் கூட பண்ணியிருக்கோம் சார். ஆனா திடீர்னு நீங்க என்ன பார்த்ததும் தெரியாதுன்னு சொல்லிட்டா. எந்த பப்ல பார்த்த? சார் சப்ஜாப்பூர்ல இருக்க பிக் ப்ரூஸ்கில தான் சார். நம்ம திரும்ப பெங்களூர் போயிடலாம். திரும்பி போகணுமா? What the heck do you mean? அவங்க அண்ணாவை ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க. இனிமே இங்க இருக்கிறது சேஃப் இல்லை. Stop the car. Stop the bloody car. Celine, Celine, stop no. the car. Celine, Celine, I said stop Please, it. Celine, calm down. Hey, Celine.
guys go ahead. ஷியாம் இழந்தது நான் மட்டும்தான். Screw it. Take good care of Anna. What the hell are you saying? ஷியாம் இழந்தது நீ மட்டும் இல்ல. He was like a brother to me. So quit being a little punk. Or else Celine, ஓவரா பேசிக்கிட்டு நீ முதல்ல கொஞ்சம் கூல் ஆகி நான் சொல்றத கேளு. நாம என்ன பண்ணாம தான் இருந்தோம். பண்ணிட்டோம்ல, but we got the wrong person. They've identified Anna. அவ மட்டும் மாட்டினா நாம எல்லாருமே மாட்டிப்போம். அதனால இப்போதைக்கு இங்கிருந்து எங்கேயாவது போயிடலாம். அப்ப சாவு அது நம்ம கையால தான். சார், நீங்க ஹரிசங்கர் விஷயமா டிஜிபி கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ண முடியாதா? அந்த ஆளை அரெஸ்ட் பண்ணி கேஸ் போடுன்னு டிஜிபி சொல்றாரு. ஸ்பெஷல் பிரான்ச்ல இருந்து இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. சந்திரபாபுவோட மகளோட சூசைட்னால எல்லாரும் சேர்ந்து கலெக்டர் ஆஃபீஸ்க்கு மார்ச் பிளான் பண்றாங்களாம். சார், மினிஸ்டரோட பொலிட்டிக்கல் செக்ரட்டரி ஜோஷ்வா எங்க கிளாஸ்மேட் தான். நான் அவன் மூலமா ஏதாவது ட்ரை பண்ணவா? வெயிட், வில் see. சார், எஸ்பி சார் கூப்பிடுறாரு. சிட். தாமஸோட டெத்தில் நீங்க கண்டுபிடிச்சதை சொல்லுங்க. சார், தாமஸ் அவங்க கொலை பண்ணிருக்காங்க. அது நிச்சயமா நல்லா பிளான் பண்ண ஒரு ரிவெஞ்ச் சார். அது எப்படி சொல்றீங்க? சார், என்னோட விசாரணையில தாமஸ்க்கு எதிரிங்க இருக்கிற மாதிரி எந்த ஒரு அறிகுறியும் இல்லை சார். தாமஸ் ஜெயில இருந்து வந்த நாள் அன்னைக்கு இப்படி பிளான் பண்ணி கொலை பண்ணிருக்காங்க. அதை ஒரு தற்கொலை மாதிரியும் மாத்திருக்காங்க. கச்சிதமா இதை பிளான் பண்ணி பண்ணிருக்காங்க சார். அதனால தான் நான் இதை ரிவெஞ்ச்னு சொல்றேன். எனி சஸ்பெக்ட்ஸ்? சார், கஸ்டடியில செத்த ஷாமோட ஃப்ரெண்ட்ஸ் இதை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு. ஷாமோட ரிலேட்டிவ்ஸா இருக்கலாம்ல? சொந்தக்காரங்களா இருந்தா ரொம்ப கொடூரமா இந்த கொலை செஞ்சிருப்பாங்க. கண்டிப்பா வெட்டியோ குத்தியோ கொண்டு இருப்பாங்க. அதனால தான் இது ஷாமோட ஃப்ரெண்ட்ஸா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஷாம் கொஞ்ச நாளா பெங்களூர்ல இருந்திருக்கான். அவனுக்கு இங்க ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிக்க யாரும் இல்ல. ஷாமோட லேப்டாப்ல அவன் ரேப் பண்ண பொண்ணுங்களோட வீடியோஸ் அண்ட் போட்டோஸும் இருக்கு. அதுல இன்னும் உயிரோட இருக்க ஏஞ்சல்ங்கிற பொண்ணு கூட நான் பேசினேன். ஏஞ்சல் கர்நாடகால தூக்கு போட்டு தற்கொலை பண்ணிக்கிட்ட சிஏ ஜோசப் சாரோட பொண்ணு. அந்த பொண்ணை அபியூஸ் பண்ணது ஷாம் இல்ல, வேற யாரும் 3 பேரு. சார், இதுக்கு பின்னாடி ஒரு கேங் இருக்கு. அதனால தான் ஏஞ்சலோட வீடியோ ஷாமோட லேப்டாப்ல இருக்கு. அது மட்டும் இல்லாம செயினை அடக்க வச்சு ஹசீனாங்கிற பொண்ணை விசாரிச்சேன். அவங்க ஒர்க் பண்ற துணி கடையில இந்த செயின் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அது மிஸ் ஆனது பெங்களூர்ல இருக்கிற ஒரு பொண்ணு கிட்ட இருந்துதான். சார், இந்த குரூப் இருக்கிறது பெங்களூர்ல. அது மட்டும் இல்லாம சிஏ ஜோசப் செம்போலாவோட சாவு தாமஸோட சாவு மாதிரியே ஒரு வெல் பிளான் மர்டரா இருக்கும்னு எனக்கு தோணுது. சார், பெங்களூர் போய் இன்னும் விசாரிக்கணும் சார். கொஞ்சம் வெளியே இருங்க. சார். ஷாகுல், என்னால் மேக்ஸிமம் 1 வாரம் ஹோல்ட் பண்ண முடியும். நீ பொலிட்டிக்கல் செக்ரட்டரிக்கு கால் பண்ணி பேசு. சரிங்க சார். எவ்வளவு நல்லா இருக்கு? மேக்ஸிமம் 1 வாரம் தான். சாகுல், என்னோட பார்ல இப்பெல்லாம் செக்கிங் ரொம்ப அதிகமா இருக்கு. கொஞ்சம் என்னன்னு பாரு. அப்புறம் டேங்க் ஃபுல்லா இருக்கு. நீங்க போறப்ப என் பாருக்கு வந்துட்டு போங்க. நான் அவங்க கிட்ட சொல்றேன். சரியா? Con ese fuego ardiendo dentro de ese corazón. Él se mantiene fuerte y indomito. Mientras la sangre corre por su vena. Mientras se llena de furios enemigos. Sir, we are from the Kerala police. Shagul sir had told me. Shivappa? Sir. I'll send you somebody who knows Malayalam. Shivappa,
இவங்க கேரளால இருந்து வந்திருக்காங்க. அந்த ஜோசப் செம்பலா கேஸ் இருக்குல்ல, அந்த கேஸ் ஃபைல 2 நாள்ல உங்களுக்கு கொடு. அவங்க விசாரணைக்கு கொஞ்சம் கூட இருந்து ஹெல்ப் பண்ண. உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டா உடனே என்ன தயங்காம கூப்பிடுங்க. ஓகே சார். ஆல் தி பெஸ்ட். Thank you very much. El cura sus grietas con palabras de oro. வரவலச காவல் கூட்டம் செந்திடும் போய் குறுக்கொடிந்த கூட்டம் நின்று போரிடும் தக்கடா வித்தை மொத்தம் காட்டிதான் மேடு பள்ளமோ ஒதுங்கிடுமே நீ சீறி உடலும் முறுகட்டும் வழியும் திறக்கட்டும் தயக்கம் நடைக்கட்டும் உடனே புறப்பட்டா ஒடுங்கி வழி விட்டு உடனே சிரிக்குமே கடுகு உடைந்து பெருக்கும் பெரிதான் சார். சார் என்ன கூப்பிட்டா? அவள் சர்ஜாப்பூரில் இருக்கிற பிக் ப்ரூஸ்கி பப்ல தான் இருக்கா. அவன் எனக்கு லொகேஷன் அனுப்பியிருக்கா. நான் ஜோசப்போட சூசைட் நோட்டை பார்த்தேன். அதை பார்த்தப்போ அவர் பேனிக்ல எழுதுன மாதிரி இருக்கு. ஆனால் சார், நார்மலாக தற்கொலை பண்ணிக்க போகிறவங்கலாம் பேனிக்காக தானே இருப்பாங்க. என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் வாழ்க்கையை வெறுத்து தற்கொலை பண்ணிருக்கிறவங்களோட லெட்டர்லாம் அவங்க எப்பவும் எழுதுகிற ஹேண்ட் ரைட்டிங்கில் தான் இருக்கும். ஆனால் வாழணும்னு ஆசைப்பட்டு ஒரு ஆள் அவமானத்திலையோ இல்லை மற்றவங்களோட வற்புறுத்தலையோ தற்கொலை பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க ஹேண்ட் ரைட்டிங் ஒரு மாதிரி இருக்கலாம். சார், இது வெறும் கெஸ் தானே சார்? நீ தூக்கில் தொங்கணும்னு முடிவெடுத்தா நீ அந்த கயிறு எப்படி கட்டுவ? கழுத்துக்கு பின்னாடி. எதுக்கு குறிப்பாக கழுத்துக்கு பின்னாடி கட்டணும்னு நினைக்கிறேன்? அப்போதான் மிடில் பிளாங்கெட்டாக்கும் ஸ்பைனல் கார்டுக்கும் உள்ள கனெக்ஷன் கட் ஆகும். அப்போ உடனே செத்துருவாங்க. பெயினே இருக்காது. இது உனக்கே தெரியுதுன்னா இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருந்த ஜோசப்க்கு தெரியாதா? அப்புறம் எதுக்கு இந்த கயிறு இப்படி சைடில் கட்டிருக்கு? யூனிஃபார்மோடையும் அண்டர்வேரோடையும் தற்கொலை பண்ணிருக்கிறத பார்த்தா சம்திங். ஹலோ ஹலோ சார், சஸ்பெக்ட் எங்க பிக் ப்ராஸ்கி பப்ல இருக்கா. நான் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நாங்க வர வரைக்கும் நீ எந்த மூவும் எடுக்காத. சார் சார், நான் இங்க பார்க்கிங்ல இருக்கேன். சார், அவ இங்க தான் இருக்கா. கூட யாராவது இருக்காங்களா? தனியா தான் வந்திருக்கா. ஆனா கேங் உள்ள இருக்கான்னு தெரியல. எந்த காரு? இந்த ரெட் கார் தான் சார். இதை இந்த வண்டியில ஃபிக்ஸ் பண்ணு. நம்பர் நோட் பண்ணியா? எஸ் சார், பண்ணியாச்சு. Welcome to the underground. This is the place where you can let your inner freak run wild. We do not care about your money, status, fashion taste, or who you are in the day-to-day life.
man, try this shit out, man. Hey, how is it? Yeah, that's my Mona Lisa shit, man. It's the best shit I've ever cooked, man. This is something Hello, high Christy. shit. Harishankar is here. You loved it. That police officer Harishankar is here. Where are you? He spotted me at the pub and ever since he's following me. Okay. Calm down, Anna. I managed to lose him, but again he's following me. Let me think. He'll catch me, Christy. I said, calm down, Anna. What should I do? Hey, seriously. He'll get me any minute. உன் போனை ட்ராக் பண்ணிருப்பாங்க அதை தூக்கி போடு நம்ம ஏரியாக்கு வா we'll see you there. Damn it. சார் ஸ்ட்ரைட் சார். எவ்வளவு தூரம் இருக்கு? சார் இன்னொரு 300 மீட்டர் இருக்கும். என்னாச்சு? He's here. யாரு? That bloody officer, he is following Anna. அவகிட்ட ஸ்டஃப் இருக்கா? Kill that son of a bitch. Let's go. என்னாச்சு? வண்டி மூவிங்ல இல்லை சார். 150 மீட்டர் முன்னாடி தான் இருக்கு. டெட் எண்டா? இல்லை சார். அவ வண்டியை பார்க் பண்ணிட்டு வெளியே வந்திருப்பா. வா. ஃபோன். நீங்க 2 பேரும் அந்த சீட் பாருங்க சார். ரைட் தானே? அந்த கிராஸ் ரோட்ல பாக்க. அந்த பக்கம் பாரு. You have arrived at your destination. This girl was a suspect in a murder case in Kerala. Oh. Till now, we don't have any details about her. No address, no identification. So if anyone turns up to see her in the mortuary, inform me first. Okay. You got my number? Yeah. I'll be waiting right outside. ஓகே, நான் அப்புறம் கூப்பிடுறேன். சார், ஆக்சிடென்ட் ஆன வண்டியோட டீடைல்ஸ் கிடைச்சிருக்கு. கிறிஸ்டின்னு ஒருத்தர் பேர்ல வாங்கியிருக்காங்க. ஆர்சிலையும் பழைய ஓனர்னு தான் போட்டிருக்கு. நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. ஆண்டனி இருந்தா போதும். சரி சார். ஹே, யார் நீங்க? ஹலோ,
யார் உங்களுக்கு இங்க வரதுக்கு பெர்மிஷன் கொடுத்தது? பேசுறது கேட்கலையா? ஹலோ ஹலோ டாக்டர் ஹலோ Officer. This is gonna be fun. Come on! Move, come on! அப்பவே சொன்னல அவனை கொன்னுடலாம் அப்பவே சொன்னலடா இப்போ என்னாச்சு செலின் அண்ணாவும் செத்துட்டா ஷாவும் செத்துட்டா who the heck has to go next shut your mouth வாயை மூடு என்ன தப்பு இருக்கு அவ சொன்னதுல என்ன தப்பு இருக்கு
சொன்னல அவ சொன்னல அன்னைக்கு அவனை போட்டுக்கணும்னு சொல்லிட்டு இப்போ என்னாச்சு உன் பிளான் என்னாச்சுடா Now they've identified all of us, Christy. What the hell do you think you're talking to? Huh? Christy, leave it. நான் சொன்ன மாதிரி நடந்தப்ப யாருக்கும் எந்த பிரச்சனையும் வரல. அந்த பஸ்ல நடந்த விஷயத்தை ஒழுங்கா ஹேண்டில் பண்ணிருந்தா none of this would have freaking happened and Anna would be alive. சரி புது பிளான நான் சொல்றா சத்யா புது பிளான சொல்றா நம்ம எல்லாம் இங்க வெயிட் பண்ணலாம்டா அவ வந்து நம்ம எல்லாம் போடுற வரைக்கும் இங்கேயே உட்காரலாம் சரியாடா ஓகேயா போடா மயிர் சத்யா நீ சொல்றதெல்லாம் உண்மைதான். அவங்க நம்மள ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க which means there is nothing standing in our way anymore. Hey, come here. You want blood, right? Huh? And so do I. அவங்க ஆரம்பிச்சு வச்சதை நாம முடிப்போம். We gonna kill each and every one of those freaks. And we're gonna have great time doing it. Let's go. Bleeding any sir? Thank you. சார் ஸ்கேன் ரிப்போர்ட் வந்துருச்சு எந்த பிரச்சனையும் இல்லை 2 நாள் ரெஸ்ட் எடுத்த டாக்டர் சரியாடுன்னு சொன்னார் சார் அந்த கனிகா டாக்டர் உங்களை பார்க்கணும்னு சொல்கிறாங்க உங்ககிட்ட ஏதோ சொல்லணுமா சார் அவர் செடேஷனில் இருக்காரு Feeling better? Sir, I know both the girls. They were brought here from the prison for de-addiction. Both were drug peddlers in the city. They got arrested for selling drugs to school kids. They were really violent then, physically uncontrollable during the entire treatment. அந்த செத்து போன பொண்ணோட ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சு மேட்ச் பண்ணி பாருங்க அவ இன்வால்வ் ஆன கேஸை பத்திலாம் நமக்கு தெரிய வரும் அந்த கேஸுங்களோட எல்லா டீடைல்ஸ் எனக்கு வேணும் சரி சார் சார் எங்க சார் நான் ஹோட்டல் பக்கத்துல இருக்க டீ கடையில் இருக்கேன் ஓகே சார் அதோ என்னாச்சு சார் நாங்கள் ஹவுஸ் ரோட்ல இருக்க ஜெயிலுக்கு போனோம் செத்த பொண்ணோட பேரு ஆனா மட்டும் இல்லாமல் இன்னும் 2 பேர் அந்த கேஸில் மாட்டியிருக்காங்க ஆனாவோட கேஸை விசாரிச்சது தற்கொலை பண்ணிக்கிட்ட சிஐ ஜோசப் செம்புலா தான் சார் என்ன கேஸ் அது ட்ரக் கேஸ் தான் சார் அவங்க கிட்ட இருந்து கொக்கைன் கிடச்சிருக்கு மீதி 2 பேர் யாரு சார் ஒரு ஆளோட பேர் செலின் சார் இன்னொருத்தன் நம்ம கஸ்டடியில் செத்தானே அந்த பையன் ஷாம் அவன் தான் சார் சார் அவன் அந்த டீ கடையில் இருந்திருக்கான் எஸ் சார் வாட் ஹேப்பன் தட் டே பஸ்ஸில் ஏதோ பெரிய பிரச்சனை நடந்ததுன்னு மெசேஜ் வந்துச்சு சார் நாங்கள் செக் பண்ணப்போ அவங்க ட்ரக்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க ஜோசப் சார் அவங்கள அரெஸ்ட் பண்ணாரு நத்திங் எல்ஸ் ஹேப்பன் நோ சார் இவர் ஜோசஃபோட மர்டர் கேஸ் இன்வெஸ்டிகேஷனுக்காக வந்திருக்காரு அவர்கிட்ட உண்மையை சொல்லு கேக்குதா உங்களுக்கு கேகே ரோட் போங்க கேகே ரோட் சார் கேகே ரோட் வந்துட்டா சார் கேக்குதா கேகே ரோட் வந்துட்டா சார் சார் கேகே ரோட்ல எந்த லொகேஷன் சார் கொஞ்சம் கரெக்டா சொல்லுங்க சார் கண்ட்ரோல் காலிங் சார்லி சார்லி ஆன்சரிங் பெட்ரோல் பம்ப் பக்கத்துல கேரளா ரெஜிஸ்ட்ரேஷன்ல இருக்கிற பஸ்ல ஏதோ பிரச்சனை நடக்குது உடனே அட்டெண்ட் பண்ணுங்க மெசேஜ் ரிசீவ்டு ஓவர் ஏய் சார் வண்டி எடு போலீஸ் வந்தாச்சு என்ன பிரச்சனை சார் பஸ்ஸில் 3 பேர் ட்ரக்ஸ் அடிச்சுட்டு அலப்பறை பண்ணுறாங்க கண்டக்டர் அடிச்சு மூக்கில் ரத்தம் ஊற்றுது இப்போ தான் ஹாஸ்பிட்டல் கொண்டு போனாங்க அவங்க எங்கே இருக்காங்க சார் உள்ளதா இருக்காங்க அவங்க பேக்ல ட்ரக்ஸ் இருக்கு ஓ பேக் எங்க பேக் எங்கன்னு சொல்றா பேக் எங்க பேக் வர பொறுக்கி நாயே விடுறா வெளிய விடு பேக் வர ராஸ்கா விடு சார் ப்ளீஸ்
சார் சார் கொஞ்சம் முன்னாடி நடமா. நாளைக்கு திரும்பி வரப்போ வண்டி அட்டிப்பல ஸ்டேஷன்ல இருக்கணும். சரி சார். கூட கண்டக்டரும் வரணும். ஓகே சார். அட்ரா. சார் ப்ளீஸ் சார் கேஸ் வண்டியில ஏறு. உங்களுக்கு என்ன வேணுமோ பண்ணிடுறேன் சார். சார் ப்ளீஸ். உள்ள ஏத்து. ஏய் அடடா. வாட்ற. அட. உள்ள போ. நான் சார் சார் வேணா சார் ப்ளீஸ். சார் எங்க இருந்துடா வரீங்க? கொச்சி. இவங்க சென்னை கொல்லம். லோக்கல் மெடிசன் இருக்கா? சார் 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 கேஸ் போடாதீங்க சார். உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ கொடுத்துறோம். கேஸ் மட்டும் வேணாம் சார் ப்ளீஸ். பணம் எப்படியும் தர்ற மாதிரி இருக்கும். ஆனா எனக்கு மட்டும் இல்ல. எனக்கு என்ன தருவீங்க? எனக்கு என்ன வேணும்னு இவங்களுக்கு தெரியும் இல்லையா? கையெடுங்க சார். Take your hands off of her. கையெடுன்னு சொல்றல. சார் பிரச்சனை வேணாம் சார். கையெடுங்க சார். கையெடுடா. டேய் நாயே. கையெடுடா. கையெடுன்னு சொல்றல. சார் 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 லெஃப்ட்ல வண்டியை விடு. சார் டேய் உன்னை சும்மா விட மாட்டேன்டா. டேய் கதவு தோடா. டேய் நான் சொல்றத கேளு. வேண்டாம். டேய் நீ என் கையில கிடச்ச கொன்றுடா உன்னை. அவனுக்கு பண்ணாதடா. வேண்டாம். வேண்டாம். Please let us go. Please let us go. Please. Please. அந்த பஸ்ல நடந்த சம்பவத்துக்கு பழி வாங்குறதுக்காக தான் ஜோசப் செம்புலாவை கொண்டு இருக்காங்க. அவர் பொண்ணை அபியூஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த வீடியோவை காமிச்சு பிளாக்மெயில் பண்ணிருக்காங்க. அவரை சூசைடும் பண்ண வச்சிருக்காங்க. இதேதான் ஏஎஸ்ஐ தாமஸ் வீட்லயும் நடந்திருக்கணும். சார் செத்த பொண்ணோட ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு மொபைல் நம்பர் எடுக்க சொல்லி சைபர் செல்ட்ட கொடுத்துருக்கேன். அது கிடைச்சா அவளோட க்ளோஸ் கான்டாக்ட்ஸும் கிடைக்கும். சார் சந்திரபாபு வந்திருக்காரு. வர சொல்லு. உட்காருங்க. என்னை எதுக்காக வர சொன்னீங்க சார்? இவங்களை உங்களுக்கு தெரியுமா? தெரியும் சார். எப்படி? ஒரு பரீட்சையை தானே நல்லா எழுதல. மீதி எல்லாம் நல்லா தானே எழுதியிருக்க. அப்புறம் எதுக்கு கவலைப்படுற? அப்பா மார்க் கம்மியா இருக்குதுன்னு இது வரைக்கும் அப்பா உங்ககிட்ட ஏதாவது கேட்டிருக்கானா? இல்ல சந்தோஷமா இரு. சார் கதவு கொஞ்சம் திறங்க. இங்க ஒரே பிரச்சனையா இருக்கு. சார் கதவு திறங்க சார். யாரும் கதவு திறங்க பாருங்க. ஹலோ. இங்க 3 பேர் ட்ரக்ஸ் அடிச்சிட்டு பிரச்சனை பண்றாங்க. என்ன பிரச்சனை? அந்த பையனும் அந்த பொண்ணும் ட்ரக்ஸ் அடிச்சாங்க. அதை கேட்டதுக்கு அவங்கள போட்டு அடிச்சிருக்காங்க. ஏதோ அவங்க தான். அந்த 3 பேர் தான். பஸ்ல தோன்றதெல்லாம் பண்ணுவீங்களா? என்னடா அமைதியா இருக்க? அங்க என்னவோ பிரச்சனை போல அந்த பேக்ல தான் சார். அந்த பேக் எடு. என்ன பேக்? பெரிய பிரச்சனை ஆயிடும். ஒழுங்கா போயிடு. பேக் எடுடா. டேய் விடுடா. பேக் விடுடா. விடு பேக் விடுடா. விடு. விடுன்னு சொன்னா விட மாட்டேன். இங்க பேக் விடு.
என்ன வேடிக்கை காட்டுறாங்க? உட்காரா. இங்க என்ன இப்படி பண்ணிட்டு இருக்காங்க? போலீஸை கூப்பிடுங்க. ஹலோ போலீஸ் ஸ்டேஷன். நான் கேஎஸ்ஆர்டிசி பஸ் கண்டக்டர் பேசுறேன். 3 பேரு பஸ்ல ட்ரக்ஸ் எடுத்துட்டு போறாங்க. இதே இப்ப கேட்கறதுக்கு என்ன காரணம் சார்? அன்னைக்கு மாட்டின அந்த பசங்க பழி வாங்குறதுக்காக பண்ணதுதான் உங்க பொண்ணோட உயிர் போறதுக்கான காரணம். என்னைக்கோ நடந்த ஒரு சம்பவத்துக்காக இந்த பசங்க தான் என் பொண்ணை கொன்னாங்கன்னு சொன்னா அதெல்லாம் நம்புறதுக்கு நான் ஒன்றும் முட்டாளே இல்லை சார். இந்த கேஸ்ல உங்களுக்கு வேண்டிய யாரையாவது காப்பாற்றணும்னா அதுக்கு என்ன யூஸ் பண்ணாதீங்க சார். என் பொண்ணோட சாவுக்கு காரணமானவன் இந்த ஆளு மட்டும்தான். இவருக்கு சட்டப்படி நான் தண்டனை வாங்கி கொடுத்தே தருவேன். அதுல எந்த மாற்றமும் இல்லை. எனக்கு ஒரு இடத்துக்கு போகணும். கீதா, ஒரு நிமிஷம். டிவோர்ஸ் பத்தின விஷயம்னா எனக்கு பேச விருப்பமே இல்லை. அது இல்ல, இது வேற ஒரு கேஸ் விஷயமா. கேஸா? நீ இவங்களை எங்கேயாவது பார்த்திருக்கியா? பசிக்குதா? உனக்கு பசிக்குதா? என்னடி சாப்பிடு. அங்க என்ன வேடிக்கை? நேரா பார்த்து உட்காரு. நீங்க என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க இங்க? பப்ளிக் பிளேஸ்ல இப்படியா பண்ணுவீங்க? ஹலோ, உங்களை தான் கேக்குறேன். என்ன நினைச்சிட்டு இருக்காங்க மனசுல? ஃபேமிலி எல்லாம் போற வண்டி இது. அப்பா கொஞ்சம் அமைதியா இருங்க. யாரும் ரியாக்ட் பண்ணாதனால தான் இவங்க இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. கனெக்டர், கனெக்டர், அம்மா கனெக்டர், என்ன பண்ற? ஏய் கனெக்டர். ஏய் அம்மா, நீலா நீ உட்காரு. என்னம்மா? நீ பண்ணாங்க இல்ல உன் பொண்ண பண்ணாங்களா? மைண்ட் யுவர் ஓன் பிசினஸ். அம்மா வேண்டாம்மா, நான் சொல்றது கேளுமா. இங்க வந்து உட்கார் வா. அம்மா வேண்டான்னு சொல்றேன். You wanna try? என்னடி? என்னடி? ஏய், என்னடா இது? சார், இங்க ஒரே பிரச்சனையா இருக்கு. கதவை திறங்க. அண்ணா, யாரும் கதவை திறங்க பாருங்க. அந்த 3 பேர் தான். என்னாச்சு மேடம்? இவன் அடிச்சிட்டான். உடனே போலீஸ் கால் பண்ணுங்க. இவங்க பேக்ல ட்ரக்ஸ் இருக்கு. சார் அந்த பேக்ல தான் சார் இருக்கு. அந்த பேக் எடு. பேக் எடுடா. ஜி, விடுடா. ஏய், பேக் விடுடா. ஏய், பேக் விடுடா. விடு. நான் சொன்னா விட மாட்டேன். உனக்கு பேக் வேணுமா? என்ன வேடிக்கை காட்டுறாங்க? உட்காருங்கடா. என்ன இதெல்லாம்? போலீஸை கூப்பிடுங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு கனெக்ட் பண்ணுங்க. நான் கேஎஸ்ஆர்டிசி பஸ் கண்டக்டர் பேசுறேன். ஆமா, கேரளா டிரான்ஸ்போர்ட் தான். 3 பேர் பஸ்ல ட்ரக்ஸ் எடுத்துட்டு போறாங்க. ஷியாம், சுரேஷ், வண்டியை சைடுல விடு. விஷயத்தை அப்புறம் சொல்றேன். முத வண்டியை சைடுல நிறுத்து. உட்காருங்க சார். உள்ள போங்க. கதவு தர. Open the bloody door. Open the door. யோ, யோ. பார்த்து வாங்க. நான் ஸ்டேஷனுக்கு வரேன். சார் ப்ளீஸ் சார்.
இப்போயாவது சொல்லவா? என்ன நடந்தாலும் கீதாக்கு தெரியக்கூடாது. இத்தனை நாள் நான் அனுபவிச்ச வேதனை எல்லாம் அவளும் அனுபவிக்க வேண்டாம். இந்த டைவர்ஸ் கேஸ்ல 2 பேரும் வந்திருக்கிறதுனால கவுன்சிலிங்க்கு நான் ரெக்கமெண்ட் பண்றேன். Petitioner is present, Your Honor. எதிர்கட்சிக்காரரால என்னோட கட்சிக்காரருக்கும் அவங்க குழந்தைக்கும் உண்டான மன உளைச்சலுக்கு அளவே கிடையாது, Your Honor. அதனால என் கட்சிக்காரர் இந்த நீதிமன்றத்தின் முன் விவாகரத்து கேட்டு வந்திருக்காங்க. மனசு சரியில்லாத இந்த ஆளால பயங்கர சித்திரவதையால தான் அவரோட மூத்த மகள் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாம இவரோட நடத்தையினால அவங்களோட 2வது பொண்ணோட மனநிலையும் உடல்நிலையும் மோசமாகிட்டே இருக்கு. இதனால கவுன்சிலிங் போறதால எந்த யூஸும் இல்ல, Your Honor. அதனால சீக்கிரமே எங்க மனுவை பரிசீலனை செஞ்சு எந்த தாமதமும் இல்லாம உடனே இந்த விவாகரத்தை கொடுக்கணும்னு இந்த நீதிமன்றத்துக்கிட்ட நான் பணிவோடு கேட்டுக்கிறேன், Your Honor. ஏதாவது மூவ்மெண்ட் இருந்தா உங்களை கூப்பிடுறேன். சரி. சார், பெங்களூர்ல செத்த பொண்ணோட ஃபோன் மூலமா லாஸ்டா பேசின கால் டீடைல்ஸ் கிடைச்சிருக்கு. அந்த நம்பர் இப்போ கேரளால தான் இருக்கு. கேரளாலயா? எங்க? சார், ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் அது கண்டக்டர் சந்திரபாபு வீட்டு கிட்ட தான் காமிச்சது. அதுக்கப்புறம் இப்போ சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு சார். நீங்க இமீடியட்டா சந்திரபாபுவோட வீட்டுக்கு போங்க. அவர் என்ன காரணத்துக்காகவும் வீட்டை விட்டு வெளியே வர விடாதீங்க. நீங்களும் அங்க எங்கேயாவது ஹைட் அவுட்ல இருங்க. ஓகே சார். இந்தம்மா, இங்க சந்திரபாபு வீடு எங்க இருக்கு? நான் அவரோட வைஃப் தான். என்ன விஷயம்? வீட்ல இருக்காரா? இல்ல, அவர் டியூட்டிக்கு போயிருக்காரு. எவ்வளவு நேரம் ஆச்சு? 1/2 மணி நேரம் வைஃப் சொல்றாங்க. அவர் கேஎஸ்ஆர்டிசிக்கு தான் போயிருப்பாரு சார். எந்த காரணம் கொண்டு அவரை மிஸ் பண்றாதீங்க. சரி சார். கண்டக்டர் சந்திரபாபு இருக்காரா? ஹலோ, நான் போலீஸ். அவர் எங்க? சார், அவர் வெளியே போயிருக்காரு. ஸ்டுடியோக்கு. இந்த ஸ்டுடியோ. பேக் பண்ணுங்க. ஓகே. அண்ணா, இந்த போட்டோல இருக்கிற ஆளுங்க வந்தாரா? இப்போதான் சார் போனாரு. ஹலோ சார், அவன் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டான். சார், டியூட்டிக்கு தான் போறான்னு நினைக்கிறேன். ஆஸ்பத்திரி கூட்டு போங்க சீக்கிரம். கீதா, கீதா. யார் நீங்க? இந்த வீட்ல தங்கி இருக்க கீதாவோட ஹஸ்பண்ட் நான். அவங்க இங்க இல்ல. வீக்கெண்டுங்கிறதுனால அவங்க பொண்ணோட அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க. அவங்க போய் எவ்வளவு நேரம் ஆச்சு? 1 மணி நேரம் இருக்கும். பேபி, நான் கேட்ட பாட்டில நீ இன்னும் வாங்கல போல இருக்கு. நான் சாயங்காலம் போனேன். ஆனா நீங்க கேட்டது எனக்கு கிடைக்கல. ரொம்ப நல்லது. நீங்க அந்த பாட்டில வாங்கிட்டு வராதது நல்லதுதான். இவர் குடிக்கிறது இப்பெல்லாம் அதிகமாயிடுச்சு. அதெல்லாம் இல்ல போடி. நான் தான் கேரளால பயங்கரமா குடிக்கிறவனா. அதங்கவே சாப்பிடு. மின்னு சொல்றது கேளு. பேபி அங்கிள், நானும் உங்களோட வரேன்.
மின்னு சிம்பா கூட்ல அம்மா, இருக்கானா அங்கிள்? கொஞ்சம் ஐஸ் எடுத்துக்கிறேன். ம். மின்னு எங்க போயிட்டாவ? மின்னுக்குட்டி நாய் கூட விளையாட போயிருப்பா. மின்னு சிம்பா ராத்திரியான பேட்ரோல் தான். चला मिन्नू Kargil War 1999 ஜவான் உங்க தாத்தா பெரிய ஆளா இருந்திருப்பார்ல நம்ம ஒரு கேம் ஆடலாம். हरी हरी Minu, say hi. Minu, say hi. Hello, officer. எனக்கு இவங்கெல்லாம் வேணும். அவங்க எதுவும் பண்றது உனக்கு வேணும்னா சீக்கிரமா தனியா மினு மினு பயப்பட அப்பா இப்ப வந்துருவேன். வெயிட்டிங் மினு ஹலோ டேய், நான் 2-3 வாட்டி கூப்பிட்டிருந்தேன். ஆனா கீதா போன் எடுக்கவே இல்லை. நான் ட்ரை பண்ணிட்டே இருக்கேன். ஓகே. ஹலோ ஹரி, ஹரி கேக்குதுல்ல? ஹலோ டிஎஸ்பிக்கு ரிப்போர்ட் கொடுத்து. I'm unfit for this job. ஹரி ஹரி ஆஃபீஸர் வர கொஞ்சம் டைம் ஆகும். அது வரைக்கும் நம்ம ஒரு வீடியோ பார்ப்போமா? Oh, you're gonna love this. चला ஏய் என்னடா? No, no, no. Please, mommy, please open your eyes. Our next round பொண்ணு கூட தான் இருக்கும். கண்ணை திறங்க மம்மி. சொல்லு பாப்பா, சொல்லு. சொல்லு பாப்பா. Please, mommy, please open your eyes. என்ன தாத்தா நல்லா இருக்கா? ஒரே ஒரு தடவை. Please, mommy, please open. I said open. There's a good girl. நல்லா இருக்கா? நெட்ல விட்டுவா. You know, we had the greatest time filming your daughter. ஓடிடு. வாங்க போலாம். போன்னு சொல்றேன்ல, கிளம்பு. போ இன்னும் கூட்டிட்டு போ. சீக்கிரம் போ. God damn it! That bloody...
want you, huh? Out! Out! You! மம்மி இங்கே வெயிட் பண்ணு. அடுத்த லெவல் ஆபீசர் வந்ததும் ஆரம்பிக்கலாம். வேணாம், நம்ம வெயிட் பண்ணலாம். Hari, I'm sorry. Hari, Hari, நம்ம பொண்ணு. பாப்பா Get up! Are you okay? Selin!
மாட்டேன்டா. ஹாஸ்பிடல் கூட்டு போயிருக்காங்க. அபிலாஷ் ஹரி, நான் இப்ப வந்துடுறேன். நீ நேத்து எங்க இருந்த? நான் வீட்டில் தான் இருந்தேன். ஃபோன் பண்ண எடுக்கவே இல்லை. என் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. நீ நியூஸ் பாத்தியா? Game on, officer. I want to hunt him down. I want his head. You hear me? Huh? தோட்டக்கர தாமஸ் கேஸ் உட்பட 20 கேஸ்களில் குற்றவாளிகளான கிறிஸ்டி, சத்யா, லான்ஸ், செல்லேன் இன்று ஜாமீனில் வந்தனர். அவர்களுடைய உடல்கள் கொச்சி பெங்களூர் ரோட்டில் இருக்கும் சோமனஹள்ளி பக்கத்தில் இறந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டது. அவர்களுடைய மரணம் ட்ரக்ஸ் ஓவர்டோஸ் என்று விசாரணையில் தெரிய வந்துள்ளது. அவர்கள் கற்பழிப்பு, போதை மருந்து என்று பல கேஸ்களில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளனர். ஷாஹுல், வாடா.
சத்யா சத்யா